24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூதாத்தம் பாஸ்கர் நாராயணங்கிற சூப்பரான ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தொடர்ச்சியா பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க. எதுக்காக இந்த கொலையெல்லாம் நடக்குது, யார் இந்த கொலையை பண்றா, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே நியூஸ் பேப்பர்ல சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, கர்நாடகா பார்டர்ல பெண்கள் தொடர்ச்சியா கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா பகுதியில சில கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஒரு மர்ம நபரை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, ஒரு பொண்ணை வேற கெட்டப்ல மாத்தி ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரும் உள்ள வந்து அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து கொலை பண்றான். அடுத்து ஒரு பிசினஸ்மேன் ஹீரோவை பார்க்க கார்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோட வீடு எங்கன்னு அவர் கூட வந்த பையனு ஒரு ஆள் கிட்ட கேக்குறான். அவரும் ஹீரோவோட இடத்த சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட இடம் மேல இருக்கு. ஆனா மேல போறதுக்கு படிக்கட்டே இல்ல. எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹவுஸ் ஓனர் இருங்கன்னு சொல்லிட்டு ஏணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப ரெண்டு பேரும் மேல வந்துடுறாங்க. அங்க ஹீரோட ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஓனர் ஹீரோவை பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை எழுப்பி விடுறாரு. அவரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேக்குறாரு. என்னோட போன் காணாம போயிடுச்சு, அதுல முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு அது வேணும்னு சொல்றாரு. பேமெண்ட் 1 லட்ச ரூபா ஆகும்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஆனா ஹவுஸ் ஓனர் வாடகை பாக்கி தரணும்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடாரு. என்ன பண்றதுன்னு ஃப்ரெண்டும் யோசிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் இன்னொரு 1 லட்ச ரூபாய் எடுத்து தர்றாரு. ஃப்ரெண்டும் ஹீரோவை பத்தி ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, உன் ஃப்ரெண்டு எப்படி பிரைவேட் டிடெக்டிவா மாறினாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஒரு அண்ணன் இருப்பாங்க. அண்ணனுக்கும் ஹீரோவுக்கும் வயசு வித்தியாசம் நிறைய இருக்கும். ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது துப்பறிய வேலையெல்லாம் பண்ணுவாரு. பக்கத்து வீட்டு அக்காவோட செயின் காணாம போயிரும். இவர் தான் தேடி அந்த செயினை கண்டுபிடிச்சு தருவாரு. அந்த அக்காவோட பேர் பிரியாங்கிறது. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. தங்கச்சி தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோவும் அப்பப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு எப்பயுமே ஹீரோவை திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஹீரோட அண்ணன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் வர, அதனால இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு ஹீரோட அண்ணனை தான் லவ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஊரு விட்டு போயிடலாம்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா சொன்ன நேரத்துல அவங்க வராம இருப்பாங்க. அதனால இவரும் அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. இவரும் என்னாச்சுன்னு கத்தியெல்லாம் எடுத்து அவங்கள பாத்துட்டு இருக்காரு. இவர் கத்தி எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்பா கூட சண்டையெல்லாம் போட்டதுனால அப்படி நினைக்கிறாங்க. போலீஸ் அண்ணனை அடிச்சு விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அண்ணன் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா உருப்படியா எந்த ஆதாரமும் கிடைக்கல. அண்ணன் மேலையும் போதுமான எவிடன்ஸ் இல்லாதனால அவரை அனுப்பிச்சு விட்டுறாங்க. லவர் இறந்து போன துக்கம் தாங்க முடியாம அண்ணனும் தற்கொலை பண்ணி இறந்து போயிறாரு. அண்ணன் இறந்து போனதுனால இவர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு ஊர்க்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழியை எப்படியாவது போக்கணும்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்னு திரும்ப அந்த இடத்துக்கு வந்து தேடி பாக்குறாரு. அப்பதான் சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு செயின் கிடைக்குது. இவங்க வீட்டுல இது எப்படி வந்துச்சுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இத பத்தி போலீஸ் கிட்ட வந்து சொல்றாரு. கேஸே முடிஞ்சு போச்சு தம்பி, இன்னும் எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு போலீஸும் சொல்றாரு. நம்ம அண்ணன் மேல விழுந்த பழிய போக்க முடியலன்னு ஹீரோவும் வருத்தப்படுறாரு. இனிமேல யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு டிடெக்டிவா மாறி இருப்பாரு. இதுதான் சார் அவனோட கதைன்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. இப்பதான் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்காக போயிருந்தேன். அப்பதான் என்னோட செல்போன் காணாம போயிடுச்சு. யாரோ திருடி இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு இவரும் சொல்றாரு. இவர் சொல்ற ஹோட்டல் பெரிய பெரிய விஐபி மட்டும் வந்து போவாங்க. அதனால சிசிடிவி எல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி, நீங்க செல்ல எந்த பாக்கெட்ல வச்சீங்கன்னு கேக்குறாரு. அவரும் அதை பத்தி சொல்றாரு. ஓகே சார், நாளைக்கு காலையில வாங்க, வேலையை முடிச்சு தரேன்னு சொல்றாரு. நாளைக்குள்ள எப்படா கண்டுபிடிக்க முடியும்னு ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. இந்த பிசினஸ்மேன் கண்டிப்பா ஒரு பொண்ணு கூட தான் அந்த ஹோட்டலுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப கர்ச்சீஃபை எடுக்கும்போது செல்போன் கீழே விழுந்திருக்கும். அநேகமா அங்க இருக்கிற குப்பை தொட்டியில விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வழியா வாட்ச்மேன் வரும்போது இவங்க ரூம்குள்ள என்ன பண்றாங்கன்னு எட்டி பார்த்திருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த போன் இருக்கிறத பார்த்து அதை எடுத்துருப்பான்னு சொல்றாரு. அது எப்படி வாட்ச்மேன் தான் அந்த போனை எடுத்தான்னு கரெக்டா சொல்றேன்னு கேக்குறாரு. ஹீரோ காலையில் வரும்போது அந்த வாட்ச்மேன் ஒரு போன் கடையில ஏதோ கொடுத்து காசு வாங்குவான், கண்டிப்பா போனை தான் கொடுத்துருப்பான்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் அந்த கடைக்கு வந்து விசாரிக்கிறாங்க. போன் அங்கதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த போனை வாங்கிக்கிறாங்க. அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்குன்னு அதுல இருக்கிற வீடியோவை பாக்குறாங்க. அவர் நிறைய பொண்ணும் கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அதைத்தான் வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. இப்ப அவர்கிட்ட திரும்ப அந்த போனை கொடுத்துடுறாங்க. அவரு ரொம்ப சந்தோஷமாயி நிறைய பணம் அவங்க கொடுத்துட்டு போறாரு. ஹீரோவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதோட ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் மீடியா ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஹீரோவை பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா ஹீரோயோட அக்கா பிரியா ஹீரோ கிட்ட ஜாலியா பேசுவாங்க. இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு ரவின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஹீரோவும் அவர்கிட்ட நார்மலா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் காட்டு பகுதியில ஒரு பொண்ணு இறந்து கிடக்கிறதா தகவல் கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. நிறைய கேஸ்ல இன்ஸ்பெக்டருக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டர் ஹீரோவும் இங்க வர சொல்றாரு. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இதே மாதிரி நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. கொலை செய்யப்பட்டவங்களோட தலை இருக்காது, உடம்பு மட்டும்தான் இருக்கும்.
அதே மாதிரி கையை நெருப்பால சுற்றுவான், அதனால கைரகையும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி பக்காவா பிளான் போட்டு யாரோ ஒருத்தன் கொலை பண்றான். இப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கு ஃப்ரெண்டு தான். மொத்தம் 15 கொலைகள் நடந்திருக்கு. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. கர்நாடகா பார்டர்ல 12 கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க 3 கொலைகள் நடந்திருக்கு. இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. ஏதாவது கிடைச்சாதானே விசாரிக்க முடியும்னு இவரும் சொல்றாரு. இந்த தடவை ஒரே ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னா, இப்ப இறந்து போன பொண்ணுக்கு 6 விரல் இருக்கு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டரும் ஹீரோ கிட்ட இந்த கேஸை பத்தி ஐடியா கேக்குறாரு. அப்பதான் ஒரு நபர் இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனோட ஒய்ஃப் காணாம போனதா புகார் கொடுத்திருக்கான். அவனோட ஒய்ஃப் ஒரு திருநங்க. ஆனா இது வரைக்கும் அவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. இப்ப கர்நாடகா பார்டர்ல நாடகம்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கான்ஸ்டபிள் அவர்கிட்ட வந்து மறுபடியும் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்ட விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டு இவரும் அதிர்ச்சி ஆகிறாரு. அடுத்து இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. அதே மாதிரி கொலை பண்ணி கையை அரிச்சிருக்கான். இந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்து இதை பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட அறிமுகம் ஆயிக்கிறாங்க. ஹீரோ இறந்து போன பொண்ணோட கால் பாதத்தை பாக்குறாரு. அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னதுன்னா, சின்ன வயசுல பிரியாவோட கால்ல அடிபட்டு இருக்கும். அந்த காயத்துல ஏற்பட்ட தழும்பு மாதிரியே இவருக்கு தெரியுது. உடனே ஹீரோயின் கிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சு இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாரு. அதுல ஹீரோயினோட அக்கா பிரியா தான் கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்து பிரியாவோட பாய் ஃப்ரெண்டு ரவி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரியாவும் காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் அவளை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் ஹீரோயினோட ரூமுக்கு வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாரு. பிரியாவை கொலை பண்ணவங்களை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்னு கொஞ்சம் கெத்தா பேசுறாரு. இப்ப ஹீரோயினும் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க அண்ணனோட சாவுக்கான காரணத்தையே உன்னால கண்டுபிடிக்க முடியல, நீ என்னோட அக்கா சாவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க போறியான்னு சொல்லி அவர் அடிச்சிடறாங்க. ஹீரோவுக்கும் கொஞ்சம் அசிங்கமா போயிருது. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடாரு. அண்ணே சாவுக்கான காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சு அந்த இடத்துல கிடைச்ச சிவலிங்கத்தை கையில வச்சு சோகமா பாத்துட்டு இருக்காரு. ஹீரோ இந்த கேஸை கண்டிப்பா முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப காலேஜுக்கு வந்து ரவி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற பசங்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அதே மாதிரி கிடைக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா உருப்படியா எந்த தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வந்து இவரை அடிச்சு தூக்குது. ஹீரோவுக்கு சின்ன அடிதான் பட்டிருக்கும். யாரோ இதை வேணும்னு தான் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர் பாக்குற வேலை சுத்தமா பிடிக்கல. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல இதை நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா விசாரிக்கணும்னு இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் அங்க வந்து நான் கோவமா பேசினால்தான் இப்படி நடந்துக்கிறேன், இதோட இதை விட்டுன்னு சொல்றாங்க. உனக்காக மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நானும் உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. திஷ்டிக்காக பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, அவன் கொலை பண்ண பொண்ணுகிட்ட எல்லாம் இதை வச்சிருப்பான். அவன் அந்த பொம்மையை எங்க வாங்க வாய்ப்பு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி காட்டு பகுதியில ஒரு டயரோட அடையாளம் மட்டும் இருக்கும். அது என்ன மாதிரி காரா இருக்கும்னு ஒரு இடத்துக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கர்நாடகா பார்டர்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்க்க வராங்க. அங்க அவரோட பொண்ணு இருக்காங்க. இருங்க அப்பாவை வர சொல்றேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட போறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ரிட்டையர்ட் ஆக போறேன், அதுக்குள்ளேயும் இந்த கேஸை முடிச்சா ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா அதை காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. சரின்னு அவரும் எல்லா எவிடன்ஸையும் காட்டுறாரு. அப்படி பார்க்கும்போது புதுசா ஒண்ணு தெரிய வருது. பிரியா இறக்கும் போது ஒயிட் கலர் சேரியில தான் இருப்பாங்க. அதுல ஒரு மார்க் இருக்குது. அதாவது ஸ்டாம்ப்ல குத்துன மார்க் மாதிரி இருக்கு. அதுல நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா பாதி வார்த்தை மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுது. அந்த பாதி வார்த்தையை வச்சு முழுசா கண்டுபிடிக்கணும்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அது ஒரு ஹாஸ்பிட்டல்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி டாக்டரோட பேர் பாதி தான் தெரியுது. அவர் என்ன டாக்டர்னு இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. கடைசியில யோகேஷ்ங்கிற டாக்டர் மேலதான் இவங்களுக்கு சந்தேகம் வருது. இப்ப அந்த டாக்டர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரவி காலேஜ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பியூன் வந்து உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னு சொல்றாரு. ரவியும் இன்ஸ்பெக்டரை பார்க்க வெளியே வராரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட எதுக்காக இந்த கொலையை பண்ணேன்னு கேக்குறாரு. ரவியும் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ரவியை போட்டு அடிக்கிறாரு. இங்க ஹீரோவோட டீம் டாக்டரை அடிக்கிறாங்க. இப்ப ரவியும் டாக்டரும் சேர்ந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்றாங்க. ரவியும் பிரியாவும் ஒன்னா இருந்ததுனால பிரியா கர்ப்பமாயிருவாங்க. அதை கலைக்கிறதுக்காக இந்த டாக்டரை பார்க்க வராங்க. இப்ப பிரியாவும் பெட்ல படுக்கிறாங்க. அப்பதான் பெட்ஷீட்ல இருந்தாச்சு இவங்க கையில ஒட்டுது. இந்த அச்சு தான் அந்த ஒயிட் கலர் சேரியில ஒட்டிருக்கும். இந்த டாக்டர் தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால பிரியா இறந்து போயிறாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. தொடர்ச்சியா இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுல, அதே மாதிரி பிரியாவையும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட தலை எங்கன்னு கேக்குறாரு. தலைய துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டோம்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் கோவப்பட்டு ரவியை போட்டு அடிக்கிறாரு. ஹீரோவை காரை ஏற்றி கொலை பண்ண பார்த்தது இந்த ரவி தான். இப்ப இவரும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ரவி மேல எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு கேக்குறாரு. இது வரைக்கும் கிடைச்ச உடல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட திசையை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா பிரியாவோட உடல் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா அந்த கொலையாளி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, புதுசா வேற ஒருத்தன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறாரு.
அதுக்கப்புறம் தான் ரவி மேல டவுட் வந்து அங்க வந்திருப்பாரு. அடுத்து ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னதுன்னா, அந்த பிசினஸ்மேன் எடுத்த வீடியோவை செல்ல பார்த்திருப்பாரு. அப்போ ஒரு பொண்ணுகிட்ட உனக்கு 6 விரலான்னு கேட்பாரு. ஏற்கனவே இறந்து போன ஒரு பொண்ணுக்கும் 6 விரல் இருக்கும். ஒருவேளை இந்த பொண்ணான்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட கழுத்துல சிவலிங்கம் இருக்கிற மாதிரி செயின் போட்டிருப்பாங்க. சிவலிங்கம் எதுக்காக போட்டிருக்காருன்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை அன்னை இறந்து போனதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த மர்ம நபரும் ஒரு பொண்ணோட கழுத்து வெட்டி கொலை பண்றான். இப்ப ஹீரோட டீம் அந்த பிசினஸ் மேனை பார்க்க அவரோட வீட்டுக்கு வராங்க. ஆனா அவரோட ஒய்ஃப் தான் கதவை திறக்கிறாங்க. இப்ப அவரும் ஹீரோட டீமை பார்த்து இங்க எதுக்கு வந்தீங்க, கிளம்புங்கன்னு சொல்றாரு. இவங்களும் அவர் பண்ண வேலையெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. நீ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கியான்னு கேக்குறாங்க. என்னது கொலையா, நான் இந்த கொலையெல்லாம் பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அவர்கிட்ட ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு வர்றதுக்காக இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறாரு. புர்கா போட்டுதான் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. என் கூட வரையான்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. அவங்களும் சரின்னு சொல்லி ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப இவரும் அவங்கள வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்றாங்க. ஏய் உனக்கு 6 வரலான்னு அப்பதான் கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவர்கிட்ட ஜாலியா இருந்துட்டு கிளம்பி போறாங்க. இதுதான் நடந்துச்சு, நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப இன்னொரு கொலை நடந்திருக்க விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ஹீரோட டீம் பிசினஸ்மேன் சொன்னதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சார், அந்த பொண்ணு வந்தது உண்மைதான். அப்பதான் புர்கா போட்ட ஒரு பொண்ணு வந்து அவங்கள கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. சரி, அந்த பொண்ணு எந்த கார்ல வந்தாங்கன்னு கேக்குறாங்க. இவர் சொன்ன காரும் காட்டுப்பகுதியில் கிடைச்ச டயரோட மார்க்கும் மேட்ச் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் அவர்கிட்ட வந்து ஆறுதலா பேசுறாங்க. இப்ப டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ வந்து பாக்குறாரு. அது என்னதுன்னா, ஒரு திருநங்கை ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கும் ஒரு டவுட் வருது. கொலை செய்யப்பட்ட எல்லாருமே ஏன் பொண்ணுங்களா இருக்கணும், ஏன் திருநங்கையா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகராறு பண்ணோட ஒய்ஃபோட திருநங்கை தான். அவங்க காணாம போய் 3 வருஷம் ஆயிருக்கும். அவங்க கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய திருநங்கைகளை அவன் கொலை பண்ணிருக்கான்னு சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பொண்ணுங்க தான் இறந்து போனதா சொல்லிருக்காங்க, திருநங்கைகள் இறந்து போனதா சொல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு விஷயமே இருக்கு. கர்நாடகா பார்டர்ல கிடைச்ச 12 பேரை ஒரே டாக்டர் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. ஏதோ தப்பா தெரியுது. அதே மாதிரி இங்க நடந்த கொலைகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது ஒரே டாக்டர் தான். அவர் போய் பார்க்கணும்னு சொல்றாரு. அந்த பிசினஸ்மேன் திருநங்கை கூட தான் ஒன்னா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்க அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப அந்த டாக்டரை பார்க்க வராங்க. ஆனா அவர் வீட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. உடனே இவங்களும் அவரை பார்க்க கிளம்பி போறாங்க. இப்ப அந்த டாக்டரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அப்பதான் ஒரு நபர் வீட்டுல இருந்து ஓடுறாரு. ஒருவேளை டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு இவங்களும் பின்னாடி ஓடி வர்றாங்க. ஆனா டாக்டரை பிடிக்க முடியல. இவங்களும் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. அந்த டாக்டர் வீட்டுல கொலை செய்யப்பட்டதா தகவல் கிடைக்குது. போலீஸ்காரங்க சில பேர் டாக்டர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க தான் இவருக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இப்ப எல்லாரும் டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது கண்டிப்பா கொலை கிடையாது, தற்கொலைதான் சொல்றாரு. இவர் சுத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் கணக்கு பார்த்து தான் இப்படி சொல்றாரு. சரி, வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் பூஜை ரூம்ல ஒரு மாஸ்க் இருக்குது. கொலை செய்யப்பட்ட எல்லாருக்கும் பக்கத்துலயும் இந்த மாஸ்கை தான் வச்சிருப்பான். அதனால நடந்த கொலைகளுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்புறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாஸ்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை போய்கிட்டே இருக்கும். அந்த சண்டை முடிவே எட்டாம இருக்கும். அதனால தேவர்கள் விஷ்ணு கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. இப்ப விஷ்ணுவும் ஒரு அமிர்தத்தை ரெடி பண்ணணும், அது மூலமா உங்களுக்கு பவர் கிடைக்கும், ரெடி பண்றதுக்கு அசுரர்களையும் கூட சேர்த்துக்குங்கன்னு சொல்றாரு. இப்ப 2 குரூப்பும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்றாங்க. அமிர்தம் கிடைச்ச உடனே தேவர்கள் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு அசுரர்களை காலி பண்ணிடுறாங்க. இத கொஞ்சம் கூட அசுரர்கள் எதிர்பார்க்காம இறந்து போயிடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இறந்து போக மாட்டான். ஒரு முனிவர் மூலமா மறுபடியும் உயிர் பிழைச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த அசுரன் தவம் இருந்து சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கிறான். அதாவது யார் தலையில நான் கை வச்சாலும் அவங்க பஸ்பம் ஆயிரும்னு வரம் வாங்குறான். சிவன் கிட்டயே பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருப்பான். அது மூலியம் வேற ஒருத்தவங்க டான்ஸ் ஆடி அவன் கையை தலையில தொற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதனால அவன் இறந்து போறான். அவன் இறந்து போயிருந்தாலும் அவன் தலையில மட்டும் உயிர் இருக்கும். திரும்ப முழுசா வர்ற முயற்சியில இறங்கிட்டே இருப்பான். இந்த கதையெல்லாம் ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்து இந்த இடத்த சுத்தி தேடி பாக்குறாங்க. அப்பதான் அவசர அவசரமா ஏதோ எரிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுல இருந்து ஏதாவது தெரியுமான்னு அந்த போட்டோ ஆல்பத்தை பாக்குறாங்க. அதுல இவங்க தேடிக்கிட்டு இருக்க மாதிரி கார் கிடைக்குது. அதே மாதிரி டிகிரி சர்டிபிகேட் ஒன்று கிடைக்குது. அடுத்த சீன்ல அந்த காலேஜுக்கு போய் அந்த சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க. அது ருத்ராங்கிற பொண்ணோடதுன்னு தெரிய வருது. அதோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்கன்னு தெரிய வருது. இறந்து போன உடல் கிடைச்ச உடனே 2 டீம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தவங்க டாக்டர். 2 பேருமே அவங்க ஆளா இருக்கனால தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே இருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ருத்ராவை பார்க்க அவரோட பிளாட்டுக்கு வராங்க. ஆனா வாட்ச்மேன் யாரையும் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் பிசினஸ் மேனோட அசிஸ்டண்ட பாக்குறாங்க. அவனுக்கும் இவங்கள நல்லா தெரியும்ல, அதனால வாட்ச்மேன் கிட்ட பேசி உள்ள கூட்டிட்டு போறான். அப்பதான் ருத்ரா அவங்க கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போறாங்க. இப்ப இவங்களும் வந்த விஷயத்த இந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அந்த பையனுக்கு லாக்கெல்லாம் ஓபன் பண்ண தெரியும் போல. அதனால அவனும் ஓபன் பண்ணி இவங்கள உள்ள கூட்டிட்டு போறான்.
இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது அங்க இருக்கிற ருத்ராவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா உள்ள சிசிடிவி செட் பண்ணிருப்பாங்க. இத பார்த்த உடனே வேகமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்ப சிஸ்டத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாஸ்வேர்டு கேக்குது. இப்ப அந்த பையன் எனக்கு ஹேக் பண்ண தெரியும் சொல்லி சிஸ்டத்தை ஓபன் பண்றான். உள்ள 18 பேரோட டீடைல்ஸ் இருக்கு. எல்லாரோட நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. ருத்ரா வர்ற விஷயத்த அந்த பையன் சொல்றான். உடனே 3 பேரும் வேகமா அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த 3 பேர் போறத அந்த பொண்ணு பாத்துறாங்க. நடந்த விஷயத்துல வேற யாருக்கோ போன் பண்ணி சொல்றாங்க. இப்ப அந்த நபரும் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அதை பண்ணிருன்னு சொல்றாரு. இப்ப போலீஸ் ஹீரோ எல்லாம் வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா ருத்ரா கதவை திறக்கவே இல்ல. இவங்களும் திறந்து வீட்டுக்குள்ள வராங்க. அங்க ருத்ராவை காணோம். இங்கதானே இருந்தா, எங்க போனான்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அப்பதான் ஒரு கபோர்டு இருக்கிறத பார்த்து அதை தள்ளி பாக்குறாரு. பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. இப்ப அங்க இருக்க மேனேஜர் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணை பார்க்க யாராவது வந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. என் பையனோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தேன், இந்த பிளாட்ல இருந்து வந்திருந்தாங்க, போட்டோ கூட இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த போட்டோவை பார்க்கணும்னு சொல்றாரு. வேற ஏதாவது ரூம் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் சீக்கிரட்டா ஒரு இடம் இருக்கிறத பாக்குறாங்க. ஏதோ பூஜை பண்ண மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணோட போட்டோவும் இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, கர்நாடகா இன்ஸ்பெக்டரோட பொண்ணு தான். அடுத்து இந்த பொண்ணை தான் சாகடிக்க போறாங்களான்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களும் திருநங்கையானு ஃப்ரெண்டு கேக்குறாரு. தெரியல, விசாரிச்சாதான் தெரியும்னு சொல்றாரு. இப்ப மேனேஜர் அந்த போட்டோவை காமிக்கிறாரு. அந்த போட்டோவில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இவர் யாருன்னா, ஸ்டார்டிங் சீன்ல அந்த பிசினஸ் மேனுக்கு வழி சொன்னவர் தான். இவர் முஸ்லீம் கிடையாது, ஆனா முஸ்லீமா நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஏன்னா இவரோட கழுத்திலும் சிவலிங்கம் இருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச எல்லாரோட கழுத்திலும் சிவலிங்கம் இருக்கும். அதே மாதிரி இவங்க டாக்டரை தேடிட்டு போனப்ப இவரோட இடத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இவரோட செருப்புல சேர் இருந்திருக்கும். அப்ப இவர் தான் அங்கிருந்து ஓடி இருக்காருன்னு தெரிய வருது. அடுத்து ஹீரோயினும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன திருநங்கையோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க இறந்து போன விஷயத்த சொல்றாங்க. இவங்க சொன்னதெல்லாம் அந்த கொலையாளி கேட்டுட்டு இருக்கான். இப்ப வந்து அந்த நபரை அடிச்சு போட்டுறான். ஹீரோயினையும் அடிச்சு மயக்கமாக்கி ஒரு பாக்ஸ்ல வச்சு கொண்டு போயிடுறான். இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை பாக்குறாரு. ஹீரோயினை கடத்திட்டு போனதா அந்த நபர் சொல்றாரு. அவன் எங்க போனான்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவன் ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க தெரிய வருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் துப்பாக்கி வச்சு அவனை மிரட்டுறாரு. ஆனா அவன் துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா அவன் இவங்களையும் பயங்கரமா அடிக்கிறான். இப்ப காயம்பட்ட ஹீரோவும், நீதானே என் அண்ணே சாவுக்கு காரணம்னு கேக்குறாரு. அவனும் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதுவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட, என்னோட ஜீப் ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டு போன்னு சொல்றாரு. இவர் கூட்டிட்டு வந்த பொண்ணு சிவலிங்கம் செயின் போட்டிருக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு எதுக்காக இந்த செயின் போட்டிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் காட்டிக்காம அவரை அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப அவனோட இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் நிறைய தப்பான விஷயமெல்லாம் பண்றது தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் பாத்துட்டாருன்னு இவன் தெரிஞ்சுக்கிறான். உடனே இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம வந்து அப்பா பொண்ணு 2 பேரோட கதையும் முடிச்சிடறான். நான் பண்ண கொலைக்கு உங்க அண்ணன் தேவையில்லாம மாட்டிக்கிட்டான்னு சொல்றாரு. எதுக்காகடா இதெல்லாம் பண்ணுன்னு ஹீரோவும் கேக்குறாரு. ஒரு பெரிய பவர் கிடைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம், இதுக்கப்புறம் எங்க அண்ணன் பாத்துக்குவாருன்னு சொல்லி ஒரு கம்பியில குத்தி இவனே இறந்து போயிடுறான். இப்ப ஹீரோ இவன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குது. திரும்ப அந்த தலைக்கு உயிர் கொடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இந்த விஷயத்த ஒரு பிராமணர் தான் பண்ண முடியும். 17 திருநங்கையோட தலையை வெட்டி பலி கொடுக்கணும். அதே மாதிரி 18ஆவதா ஒரு பொண்ணை பலி கொடுக்கணும். அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். இதெல்லாம் பண்ணவரு கடைசியில நெருப்புல குதிக்கணும். ஆனா நெருப்பு இவரை சுடாது, திரும்ப உயிரோட வந்துருவாரு. அதே மாதிரி இறந்து போன எல்லாருமே உயிரோட வர முடியும்னு இதுல போட்டிருக்கு. கர்நாடகாவில போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இறந்து போனார்ல, அதே மாதிரி தான் எல்லாரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இவங்க லட்சியத்தை அடையிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. மீதி ஒரு நபர் தான் இருக்காருன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ அவரை பிடிக்க அவரோட இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அந்த நபர் யாருன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. அவர் வேற யாரும் இல்ல, கர்நாடகா இன்ஸ்பெக்டர் தான். இவர் இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால இந்த கேஸை ஈஸியா க்ளோஸ் பண்ணிட்டாரு. திரும்ப ஒரு கொலை பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவர் அதிர்ச்சி ஆயிருப்பாரு. ஏன்னா இவர் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சிருப்பாரு. மத்தபடி எல்லா கொலையும் இவர் தான் பண்ணிருப்பாரு. இந்த இன்ஸ்பெக்டரோட பொண்ணு பேர் லட்சுமிங்கிறது. அவங்க கண்ணை மூடி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இவரு இந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஹீரோவும் இந்த இடத்த கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாரு. பொண்ணை எழுப்புறாரு. அவங்களும் மயங்கின மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோ போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. தொடர்ந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. 17 பேரோட தலையை வெட்டினார்ல, அதை எரிச்சு ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருப்பாரு. இப்ப ஹீரோ அதை எடுத்து தண்ணிக்குள்ள கொட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் என்னடா பண்றேன்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இன்ஸ்பெக்டரும் நெருப்புகளை குதிக்கணும்னு வேகமா போக பாக்குறாரு. ஆனா ஹீரோ அவரை தடுக்கிறாரு. அவரை தள்ளி விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் நெருப்புகளை குதிக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு போறாரு. ஆனா அவர் உயிரோட திரும்பி வரல. ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சு காப்பாத்துறாரு. அதே மாதிரி இந்த கேஸை சால்வ் பண்ணதுனால இத பத்தி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஒரு ஆள் பேசுறான். இது இதோட முடியாது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றான். இப்ப பேசுனது யாருன்னு காமிக்கிறாங்க. போட்டோவில் இருக்க எல்லாரும் இதுக்காக உயிர் தியாகம் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோவில் ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அவன் வளர்ந்துருப்பான். அவன் தான் பேசுனதா காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க.